நீங்கள் மறுமையின் விளிம்பில் நிற்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிட்டது. நாம் ஓடிய நாட்கள், நாம் சிரித்த தருணங்கள், நாம் செய்த நல்லதும் கெட்டதும் அனைத்தும் இப்போது ஒரே உண்மைக்கு முன் நிற்கிறது. அதுதான் அல்லாஹ்வின் முன் நிற்கும் நாள். அன்று மக்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருப்பார்கள். பணக்காரர், ஏழை, அதிகாரம் கொண்டவர், பலவீனமானவர், இந்த உலகத்தில் இருந்த எல்லா வேறுபாடுகளும் அங்கே மறைந்துவிடும். ஏனெனில் அந்த நாள் நியாயத்தின் நாள். நன்மை தீமைகள் எடை போடப்படும் நாள். உங்கள் அமல்களின் தராசு அல்லாஹ்வின் முன் வைக்கப்படுகிறது. ஒரு சிறிய நல்ல செயலும் கூட அன்று பெரியதாக மாறலாம். ஒரு சிறிய பாவமும் கூட அன்று மிக கனமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது. பிறகு உங்கள் அமல் புத்தகம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் நடுங்கும் கையால் அதை எடுக்கிறீர்கள். அது உங்கள் வலது கையில் உள்ளது. அந்த ஒரு நொடியில் உங்கள் இதயம் முழுவதும் நிம்மதியால் நிரம்புகிறது. நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆனால் இன்னும் ஒரு நிலை உள்ளது. உங்களுக்கு முன் ஒரு பாதை உள்ளது. அது சாதாரண பாதை அல்ல. அதுதான் சிராத் பாலம். நரகத்தின் மேல் அமைந்த மிக மெல்லிய பாலம். அதன் கீழே ஜஹன்னம் கொந்தளிக்கிறது. அதன் தீ, அதன் சத்தம், அதன் கோபம் 1000 எரிமலைகள் ஒரே நேரத்தில் வெடிப்பதைப் போல இருக்கும். அதை பார்த்தவுடன் பலரின் இதயம் பயத்தில் உறைந்து போகும். ஆனால் அந்த பாலத்தை அனைவரும் கடக்க வேண்டியதுதான். முதலில் சிலர் வருகிறார்கள். அவர்கள் அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து விடுகிறார்கள். ஒரு கணத்தில் அவர்கள் மறுபுறம். அடுத்தவர்கள் அவர்கள் காற்றைப் போல கடக்கிறார்கள். சிலர் வேகமாக ஓடுகிறார்கள், சிலர் மெதுவாக நடக்கிறார்கள். ஆனால் சிலர் அந்த பாலத்தில் கைகளும் முழங்கால்களும் வைத்து ஊர்ந்து செல்கிறார்கள். அவர்கள் நடுங்குகிறார்கள். அவர்கள் கீழே பார்க்கக்கூட பயப்படுகிறார்கள். ஏனெனில் கீழே ஜஹன்னத்தின் தீ காத்திருக்கிறது. மற்றும் சிலர் அவர்களின் செயல்கள் கனமாகவும் இதயம் காலியாகவும் இருப்பதால் அவர்கள் தவறி விழுந்து விடுகிறார்கள். நாம் அந்த காட்சியை கற்பனை செய்தாலே பயமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை அந்த நிலைமையிலிருந்து காப்பாற்றுவானாக. ஆனால் அல்லாஹ்வின் கருணை மிக பெரியது. நீங்கள் அந்த பாலத்தில் ஒரு அடியை முன்னே வைக்கிறீர்கள். உங்கள் இதயம் துஆ செய்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், என்னை பாதுகாப்பாக கடத்திவிடு. நீங்கள் மெதுவாக முன்னேறுகிறீர்கள். ஒரு அடி, மற்றொரு அடி, அப்படியே ஒரு கணத்தில் நீங்கள் உணர்கிறீர்கள், ஷிராத் பாலம் உங்கள் பின்னால் இருக்கிறது. நரகம் இனி உங்களுக்கு அச்சமில்லை. நீங்கள் பாதுகாப்பாக கடந்து விட்டீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பார்வையை மேலே உயர்த்துகிறீர்கள். உங்களுக்கு முன் இருக்கும் காட்சி உங்கள் இதயத்தை அதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் நிறுத்திவிடும். அது ஜன்னத்தின் வாசல்கள், அழகான கதவுகள், அமைதி, ஒளி, முடிவில்லாத சந்தோஷம். அங்கே எந்த துக்கமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த வழியும் இல்லை. அதுதான் அல்லாஹ் தனது நல்ல அடியார்களுக்கு தயாரித்து வைத்த சொர்க்கம். அந்த கதவுகள் திறக்கப்படுகின்றன. மலக்குகள் உங்களை வரவேற்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், அமைதியுடன் உள்ளே வாருங்கள். இது உங்கள் நிரந்தர இல்லம். அப்போதுதான் நீங்கள் உணர்கிறீர்கள், இந்த உலகத்தில் செய்த ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு தொழுகையும், ஒவ்வொரு துஆவும் வெறுமனே போகவில்லை. அல்லாஹ் நம்மை எல்லோரையும் ஷிராத் பாலத்தை பாதுகாப்பாக கடந்து ஜன்னத்தின் வாசல்களுக்கு கொண்டு செல்லுவானாக. ஆமீன்.